தமிழ் திரையுலகத்தில் ரிலீஸ் ஆகிற படங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி 2024ல் 241 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. இதில் மெகா பட்ஜெட், மீடியம் பட்ஜெட், லோ பட்ஜெட்னு எல்லாமே மிக்சடாக தான் இருந்துச்சு. ஆனால் 2023யோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 2024 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா 2023ல் 256 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. 2024ல் 241 திரைப்படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, 2024ல் என்ன மாதிரியான பட்ஜெட்ல எல்லாம் எவ்வளோ படம் வந்துச்சு அப்படிங்கிற லிஸ்ட்டையும் பார்த்துருவோம். 2024ல் 100 கோடி ரூபாய்க்கு அதிகமான பட்ஜெட்டில் தி கோட், இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா இந்த 4 திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு. இதில் தி கோட் மட்டும்தான் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிச்சின்னு சொல்லலாம். 50 கோடியிலேருந்து 100 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட கேப்டன் மில்லர், அயலான், லால் சலாம், மேரி கிறிஸ்மஸ், ரத்னம், ராயன், தங்கலான், அமரன், விடுதலை 2 இந்த 9 படங்களில் ராயனும் அமரன் மட்டும்தான் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. 25 கோடியிலேருந்து 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் சைரன், அரண்மனை 4, மகாராஜா, மெய்யழகன், பிரதர் இந்த 5 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. இதில் மகாராஜா, அரண்மனை 4 படங்கள் மட்டும்தான் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சின்னு சொல்லலாம். மெய்யழகன் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுமாரான வெற்றியை கொடுத்துச்சு. 15 கோடியிலேருந்து 25 கோடி பட்ஜெட்டில் 5 படங்கள் உருவானுச்சு. அதில் மிஷன் சாப்டர் 1, கருடன், சிங்கப்பூர் சலூன், ஜோஸ்வா, மழை பிடிக்காத மனிதன் இந்த 5 படங்கள் ரிலீஸ் ஆன நிலையில் இதில் கருடன் மட்டும்தான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. 8 கோடியிலேருந்து 15 கோடி பட்ஜெட்டில் வடக்குப்பட்டி ராமசாமி, ரோமியோ, ஸ்டார், இங்கே நான் தான் கிங்கு, பிடி சார், அந்தகன், டிமாண்டி காலனி 2, ஹிட்லர், வாழை, கடைசி உலகப்போர், வெப்பன், ஜாலியோ ஜிம்கானா, பிளடி பெக்கர், நிறங்கள் 3, சொர்க்கவாசல், மிஸ்யூ இந்த 16 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. இதுல டிமாண்டி காலனி 2, வாழை, ரோமியோ, ஸ்டார், பிடி சார், அந்தகன் இந்த 6 படங்கள் தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். 5 கோடியிலேருந்து 8 கோடி பட்ஜெட்டில் 16 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. 3 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் பட்ஜெட்டில் ஒரு 45 படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. இதில் 3 கோடிக்கு குறைவான பட்ஜெட்டில் 141 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. இதில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா பிளாக், லப்பர் பந்து, லவ்வர், பேச்சு மட்டும்தான். அதாவது 2024ல் ரிலீஸ் ஆன 241 படங்களில் 17 படங்கள் மட்டும்தான் ஹிட் கொடுத்துருக்கு. நந்தன், திருமாணிக்கம் இதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. திருமாணிக்கம் படத்துக்கு திரையரங்கு வசூல் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சேட்டலைட் மற்ற பிஸ்னஸ் லாபம்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கோடிக்கு குறைவான பட்ஜெட்டில் உருவான 141 திரைப்படங்களில் ஒரு படம் கூட பெருசாக ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் குரங்கு பெடல், ஜமா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு, ராக்கெட் டிரைவர், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இந்த திரைப்படங்கள்லாம் கொஞ்சம் ரசிகர்களால் கவனிக்கப்பட்டாலும் பெருசாக வெற்றியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 93% படங்கள் நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கிறதா சொல்கிறாங்க போன 2024ல்.